இந்தியாவில் அப்துல் கலாமை சங்கபரிவார கும்பல் குடியரசுத் தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இவர்கள் முஸ்லீம்களுடைய நண்பனா? முஸ்லீம்களை வைத்துதான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆர்எஸ்எஸ்க்கு முஸ்லீம்கள் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் வாழ முடியுமா? முடியாது, கஷ்டம் இல்லையா? முஸ்லீம்களை வைத்து தான் பிழைப்பு, அதே முஸ்லீம் வந்துடுவான், முஸ்லீம் இப்படி சொல்லித்தானே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, பிழைச்சிட்டு போட்டோம். இப்போ நான் அடுத்ததாக கேட்குறேன், திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய முதல் பழங்குடியினத்தை சார்ந்த பெண்மணி, இவ்வளோ பெரிய பொறுப்பில் வர்றாங்க, பாராட்டுக்குரியது, இந்தியா பெருமிதம் கொள்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்கபரிவாரங்களுடைய அரசியல், மணிப்பூரில் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியினத்தை சார்ந்த மக்களுடைய நிலங்கள் அம்பானி அதானிக்காக தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, அது என்ன? நக்சல் வேட்டை அப்படிங்கிற பெயரில் பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் தினமும் வேட்டையாடப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதெல்லாம் என்ன? அப்போ பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து இந்த பொறுப்பில் வைக்கிற அப்படின்னா அதற்கு பின்னால் உனக்கு ஒரு அரசியல் இருக்கு. இப்போ சோனியா காந்தி பாவம், அவர் சோர்வடைந்து விட்டார்னு ஏன் சொன்னாங்க? சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் எதையும் செய்யவில்லை. மோடி எதுவும் செய்யவில்லை. உண்மையில் திரௌபதி முர்மு அவர்கள் பேசியதற்கு பதிலளிக்க வேண்டியது மோடி, பிஜேபி. ஆனால் திசை திருப்புவதற்காக உடனடியாக சோனியா காந்தி அவமதித்து விட்டார். அப்படி இப்படின்னு எல்லாம் உடனடியாக ஒரு கதையை ஏதாவது உருவாக்குறது, ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா?